Hi, I am Andy, and this is my teacher, Nina. She helps me learn new things every day. Welcome to your Max class. Before we begin, a quick reminder to keep your journals open in front of you throughout the class. Let's set. Hello students, good morning to all. Today we learn about extended form up to 200. Class 2nd standard subject max. Hello students, today we learn about extended form up to 200. Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் அப் டு 200. எக்ஸ்டெண்டட் ஃபார்ம்னா அப்படியே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 3 டிஜிட் நம்பர் அண்ட் 4 டிஜிட் நம்பர். இன்னைக்கு நம்ம லெசன்ல பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பரை வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், அதாவது அதை வந்து விரிவு பண்ணி எழுது, எவ்வளவு ஒன்ஸ் இருக்குது, டென்ஸ் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, நம்ம விரிவாக வந்து நம்ம இன்னைக்கு லெசன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, நம்ம இன்னையே ஃபர்ஸ்ட் லெசன் சொன்ன மாதிரி இந்த லெசன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெசன் நேம் டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் அப் டு 200 சொல்லியிருப்பாங்க. இல்லை 5 செக்மெண்ட்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 5 செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மினியே ஃபர்ஸ்ட் லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவா எய்ம், ஆக்ஷன், அனலைசிஸ், அப்ளிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம படிக்க போகிறோமோ அதுதான் இந்த லெசனோட எய்ம். ஓகே, இந்த எய்ம்ங்கிற இடத்துல நம்ம என்ன ரைட் பண்ண சொல்கிறோமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ரைட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஆக்ஷன் பார்ட். ஆக்ஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சம் ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்ய போகிறோம். அந்த ஆக்டிவிட்டீஸை பற்றி நம்ம அதில் வந்து ரைட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனலைசிஸ். அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கூல் டாக் வீடியோ வரும். அந்த வீடியோவை கரெக்டாக நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்ட். இந்த அப்ளிகேஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா எய்ம், ஆக்ஷன், அனலைசிஸ் 3 வந்து தரவாக நீங்கள் வந்து நல்லா நீட்டாக கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்ட்டை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பார்ட். இதில் வந்து ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் மாதிரியும் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கொஷின் 1 போட்டு புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிங்கிற 4 பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஏங்கிற ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா ஏங்கிற பாக்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் டி கரெக்டாக இருந்ததுன்னா டிங்கிற பாக்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கங்க. கொஷின் 2 சேம் எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான். ஸோ இன்னைக்கு லெசன் நம்ம பார்க்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் அப் டு 200. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லெசனுக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ டு லெசன். Set a clear aim for today's class. You may already know numbers up to 200. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப் டு 200, ஒன்னுலேருந்து 200 வரைக்கும் நம்பர்ஸ் ஒரு 3 டைம்ஸ் இதுவே ரைட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படியே இந்த நம்பர்ஸ் வந்து 101 102 103 104 105 இப்படியே போய் கடைசியில் 197 198 199 200 இதில் வந்து எண்ட் ஆகுது. 1 to 200 இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் தான் இன்னைக்கு லெசன் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேபிள்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, ரீட் பண்ணுங்க நல்லா. ஓகேவா? 100. We learned the number names of numbers up to 200. Finally, do you remember how a 3-digit number is represented? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 138. ஓகே, 3 டிஜிட் நம்பர்னா 3 நம்பர் இருக்கு. அந்த 3 டிஜிட் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 138. ஃபர்ஸ்ட் 8 கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. 138 அப்படிங்கிறதா வந்து இந்த நம்பரோட நம்பர் நேம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதில் 8ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், 3ங்கிறது பார்த்தீங்கன்னா 10, அதுக்கடுத்தது ஹண்ட்ரட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ். ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம், செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 சொல்லுவோம், அதுக்கடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா 100 சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 8, டென்ஸ் பார்த்தீங்கன்னா 3, ஹண்ட்ரட்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, இது எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் எடுத்தோம்னா 100 + 30 + 8. இது ஈஸியாக நம்ம எழுதுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு
லெஃப்ட் சைட்லேருந்து 1 போட்டுக்குங்க. 1 போட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஜிட் இருக்குது? 3 அண்ட் 8 2 டிஜிட் இருக்குது. ஸோ அதை கூட வந்து 1 கூட வந்து 20 ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அது கூட ப்ளஸ் போட்டுங்க. செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். செகண்ட் நம்பருக்கு ரைட் சைடில் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரே ஒரு டிஜிட் இருக்குது. அதனால் 3 கூட ஒரே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ஆயிரும். ஓகே, இது ஈஸியான இன்னொரு வழியில் வந்து நம்ம எழுதலாம். ப்ளஸ் போட்டு 8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே இருக்காது, நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த ஜீரோவும் சேர்த்த தேவையில்லை. அப்போ 1 போட்டு அதுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து 2 டிஜிட்ஸ் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் இருக்குது. 2 நம்பர் 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து 2வது நம்பர் அதாவது தேர்டு 3ங்கிறத எடுத்து எழுதிட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அதனால 0 போட்டுக்கங்க. 8க்கு அப்புறம் நம்பர்ஸ் இல்லை, அதனால வந்து 0 போட தேவையில்லை. 100 + 30 + 8 = 138. Represented by hundreds, tens, and ones place value blocks? Today we are going to find out more about numbers up to 200. Specifically, we will learn more about representing the numbers in expanded form. Now, write in your journal in your own words. What is the aim of the class today? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு எய்ம்ங்கிற பார்ட்டில் நம்ம என்ன எழுத போகிறோம்? எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் அப் டு 200 அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்டட் EXTENDED FORM ஃபார்ம் UP அப் TO2 200 200. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எய்ம்ங்கிற பாக்ஸில் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் அப் டு 200 இன்னைக்கு எய்ம்ங்கிறது என்ன, இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம படிக்க போகிறோமோ அதை தான் வந்து இந்த லெசனோட எய்ம். ஸோ அங்கே எய்ம்ங்கிற இடத்துல என்ன ரைட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் அப் டு 200 அப்படின்னு மட்டும் ரைட் பண்ணிடுங்க. ஓகேவா? ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து I have written down what we're going to learn today. Time for a quick. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து எய்ம் வந்து நீங்கள் ரைட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆக்ஷன் பார்ட்டுக்கு போக போகிறோம். இதில் வந்து ஸ்மால் ஆக்டிவிட்டிஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான பேப்பர்ஸ், ஒரு பென்சில், crayons அண்டு எரேசர் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரெடியாக இருங்க. ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 1 பேப்பர், டேக் 1 பேப்பர், 3 crayons, கலர் crayons. ஓகே, எனி 3 கலர் crayons எடுத்துக்கோங்க. crayons எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எரேசர் இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஆக்டிவிட்டிக்கு ரெடியாக இருங்க. ஓகே, ஒரு பென்சில், 3 crayons and 1 eraser, 1 paper. ஓகே, இதெல்லாம் எடுத்துட்டு Quick ரெடியாக இருங்க. activity. Let's get started. Let's do an activity. Take out 2 sheets of paper, a pencil, an eraser, and crayons. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி 2 பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பென்சில், ஒரு 4 crayons, ஒரு eraser எடுத்துட்டு ஆக்டிவிட்டிக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு ஆக்டிவிட்டி. Fold a sheet of paper like this. Fold it again like this. And then open the folds. ஓகே, இந்த மாதிரி 3 times ஃபோல்ட் பிக்சர்ஸில் காமிச்சு வந்து அந்த பேப்பர்ஸ் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிக்கிறேன்னா மடக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். 3 times வர மாதிரி Turn the sheet around as shown. Now we will write on the top of the paper from left to right. Write hundreds in the left block, tens in the middle block, and ones in the right block. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் அந்த பேப்பர்ஸ் அப்படியே டர்ன் பண்ணி நேராக அதை வந்து மாற்றிட்டு இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து மேலே வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு காலமில் வந்து ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ் அண்டு ஒன்ஸ்ன்னு எழுதுறீங்க. ஹண்ட்ரட்ஸு, டென்ஸு, ஒன்ஸ்ன்னு எழுதிட்டு ஆக்டிவிட்டி செய்யலாமா? Towards the lower end of the paper, write 1 in the hundreds block, 3 in the tens block, and 2 in the ones block, like this. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 100 பிளாக்ஸில் 1ன்னு ரைட் பண்ணுங்கள். 10 பிளாக்ல பார்த்தீங்கன்னா 3ன்னு ரைட் பண்ணுங்கள். 1 பிளாக்ல பார்த்தீங்கன்னா 2ன்னு ரைட் பண்ணுங்கள். 132 அப்படிங்கிறத வந்து கீழே பாட்டமில் வந்து ரைட் பண்ணிடுங்க. ஓகேவா? There is 100 in 132.
In the hundreds block, draw a figure like this. Color it red. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் 100 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 100 இருக்கிறனால ஒரு பாக்ஸ் போட்டு அதை கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து ரெட் கலரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து 100ங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி 1 பாக்ஸ் மட்டும் போட்டுக்குங்க. அடுத்தது There are போட போகிறோம். 3 tens in 132. In the tens block, draw 3 long strips like this. Color them green. ஓகே ஸ்டூடெண்ட், 10 பிளாக்ல பார்த்தீங்கன்னா 3 டென்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து 3 ஸ்டிப்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் வெர்டிக்கலாக வரைஞ்சிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது 3 பிளாக்ஸ் 3 டென்ஸ் போல் 3 பிளாக்ஸ் அதை கலர் பண்ணிக்கோங்க, க்ரீன் கலர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா There are 2 ones in 132. In the ones block, draw 2 rounds like this. Color them yellow. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் மட்டும் போட்டிருக்குது. 2 சர்க்கிள் போட்டிங்கன்னா அது வந்து ஒன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 2 ஒன்ஸ் இருக்கிறதுக்காக 2 சர்க்கிள் போட்டில் வந்து எல்லோ கலர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. Now we can say that 132 is equal to 1 hundreds, 3 tens, and 2 ones. Andy, can you write the expanded form of 132? Write your answer in the action part of your journal. ஓகே, 132 வந்து எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் எழுத போகிறோம். எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் எழுதுகிற போது எவ்வளோ ஒன்ஸ் இருக்குது, எவ்வளோ டென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குது நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரைட் பண்ணலாமா? What have you written, Andy? The expanded form of 132 is 100 plus 30 plus 2. Excellent, Andy. Let's watch Cool Talk. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் த எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் ஆஃப் 132. இதை வந்து எப்படி எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் எழுதுறதுனா 132 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, ஒரு ஹண்ட்ரட்ஸ் இருக்குன்னா 100 போட்டுக்கிறோம். எவ்வளோ டென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டென்ஸில் 30 போட்டுக்கிறோம். ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 132. ஓகேவா? Talk to understand it better. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் செக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சின்னதாக கூல் டாக் வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. Time for analysis. Let's watch a Cool Talk video. Today's challenge is to jump 200 times on the trampoline. Can we add our scores? Yes. Thanks, Zero. My score is 96. Zero, jump for me too. 104. How do we write such big numbers? Use these cubes to count. The yellow cube represents 1. 10 singles join to make a tens tower. 10 towers join to make a hundreds cube. My score is 96. That is 9 towers and 6 cubes. That's correct. Mine's 104. That is 100 cube and 4 singles. Spot on. Now, put and count your scores under hundreds, tens, and ones. I have 104 ones, but no tens. I have no hundreds, but 9 tens and 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாய் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரு ஜம்ப் பண்ணுறாங்க. எவ்வளோ ஜம்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய் வந்து 104 டைம்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுற. அப்படி கேர்ள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஜம்ப் பண்ணுறாங்க, 96 டைம்ஸ் வந்து அவங்க ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, எவ்வளோ டென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 104 வந்து எப்படி எழுதுவீங்க, ஒன்ஸுங்கிற இடத்துல 4 போடுவீங்க, டென்ஸுங்கிற இடத்துல 0 டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸுங்கிற இடத்துல வந்து 100.
104ங்கிறத வந்து இப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 096 அப்படின்னு பார்த்துருக்கேன். அந்த கேர்ள் வந்து ஜம்ப் பண்ணது எவ்வளோ டைம்ஸ் ஜம்ப் பண்ணியிருக்காங்க? 96 டைம்ஸ் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதணும்னா ஒன்ஸ் வந்து 6 இருக்கிறதுல டென்ஸில் வந்து 9 போடுவோம். அதுக்கடுத்து ஹண்ட்ரட்ஸ் வந்து 0. ஸோ அதை வந்து இந்த மாதிரி 2 நம்பர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல வந்து நம்ம ரைட் பண்ணலாம். Ones. Mia, write your score. 9 tens plus 6 ones. Your turn, Andy. 100 plus 0 tens plus 4 ones. Good job. Please drive us to the mall after school to play mini basketball. I can't seem to reach the hoop. Today we learned to represent numbers up to 200 in hundreds, tens, and ones in expanded form. We will now solve a problem. But before that, let's watch the cool talk again. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அனாலிசிஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், நம்பர் நேம் இதை வந்து ரைட் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸ் போட்டு பாக்ஸ்குள்ளே ரைட் பண்ணிடுங்க. அனாலிசிஸ் செக்ஷனில் இதில் பார்த்தீங்கன்னா 146 வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும்னா அது எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எப்படி எழுத போகிறோம்னா இதில் எவ்வளோ ஒன்ஸ் இருக்குது, எவ்வளோ டென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அந்த 146ல் பார்த்தீங்கன்னா 6 ஒன்ஸ், 4 டென்ஸ் அண்ட் 100 இருக்குது. அப்போ 100 போ நம்ம முன்னையே சொல்லிக்கிற ஈஸியான மெத்தடில் எழுதுறதுனா 1 போட்டு அதுக்கு அடுத்தது எவ்வளோ டிஜிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 and 6ங்கிற 2 நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் இருக்கிறதுனால 1 போட்டு அது கூட ரெண்டு டிஜிட் இருந்ததுன்னா 20 ஆட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் போட்டுக்கிறோம். அது செகண்ட் நம்பருக்கு வரும். செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4க்கு அடுத்தது ரைட் சைடில் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அதனால் 4 போட்டு ஒரே ஒரு 0 மட்டும் போட்டுக்கங்க. அது நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 அடுத்து எந்த 0வும் இல்லை, எந்த நம்பரும் இல்லை. அதனால் வந்து அது அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 146 எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதுனோம்னா 100 + 40 + 6 இதான் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எவ்வளோ டென்ஸு, எவ்வளோ ஹண்ட்ரட்ஸு, எவ்வளோ ஒன்ஸ் இருக்குதுன்னு எழுதுறது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஸோ நம்பர் நேம் பார்த்தீங்கன்னா 146. இதை வந்து எப்படி ரைட் பண்ணுவோம்? 146ன்னு நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். Today's challenge is to jump 200 times on the trampoline. Can we add our scores? Yes. Thanks, Zero. My score is 96. Zero, jump for me too. 104. How do we write such big numbers? Use these cubes to count. The yellow cube represents 1. 10 singles join to make a tens tower. 10 towers join to make a hundreds cube. My score is 96. That is 9 towers and 6 cubes. That's correct. Mine's 104. That is 100 cube and 4 singles. Spot on. Now, put and count your scores under hundreds, tens, and ones. I have 104 ones, but no tens. I have no hundreds, but 9 tens and 6 ones. Mia, write your score. 9 tens plus 6 ones. Your turn, Andy. 100 plus 0 tens plus 4 ones. Good job. Please drive us to the mall after school to play mini basketball. I can't seem to reach the hoop. Time to apply what we have learned to a real problem. Write ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் 102.
இதை வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம எப்படி ரைட் The பண்ண போறோம்னு expanded பார்க்கலாம். form of 102. Write down all your steps and the answer in your journal. Your time starts now. I hope all of you have finished answering the question. Andy, what is your answer? The expanded form of 102 is equal to 100 plus 0 plus 2. That is correct. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு வந்து ஆன்சர் வந்து 102 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 0 ப்ளஸ் 2 அப்படின்னு இது எக்ஸ்பேண்டட் ஃபார்முலா எழுதணும்னா 2 ஒன்ஸ் இருக்குது, 0 டென்ஸ் இருக்குது, 100 இருக்குது. ஓகே, அதை வந்து 100 ப்ளஸ் 0 ப்ளஸ் 2ன்னு வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஓகேவா, இதை வந்து அங்கே ரைட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் பார்ட்டுங்கிற இடத்துல வந்து இதை ரைட் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Time அசஸ்மெண்ட் for a quick பார்ட். quiz. Let's see if we remember what we learned in the class today. Question 1. The expanded form of a number is 100 plus 10 plus 2. What is the number? A. 102. B. 112. C. 120. D. 122. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. The expanded form of number is 100 plus 10 plus 2. What is the number கேட்டது? The expanded form of number is 100 plus 10 plus 2 அப்படின்னு கொடுத்துருங்க. 100 போட்டுக்குங்க, அது கூட ப்ளஸ் 10 போட்டுக்குங்க, அது கூட ப்ளஸ் ஒரு 2 போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர், அதுக்கு எந்த நம்பரை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் அவங்க கொடுத்துருக்காங்க, எந்த நம்பரை வந்து நான் அவங்க சொன்னதில் வந்து வாட் இஸ் த நம்பர்னு கேட்டிருக்காங்க. நம்பர் வந்து இது எந்த நம்பர் எழுதுனா நம்மளுக்கு 100 ப்ளஸ் 10 ப்ளஸ் 2 அப்படின்னு வரும்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சரோ அதில் வந்து ஏ கரெக்டாக இருந்தால் ஏங்கிற பாக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் புக்கில். டிங்கிற ஆன்சர் கரெக்டாக இருந்தால் டிங்கிற பாக்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாமா? What is the expanded form of 135? A. 100 plus 30 plus 5. B. 100 plus 3 plus 5. C. 100 plus 35's ones. D. 100 plus 30 plus 50. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் 135? 135 வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதினீங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத வந்து 4 ஆன்சராக கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சர்னு பாருங்கள். கொஷின் 2ங்கிற இடத்துல 4 பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடிங்கிற 4 பாக்ஸஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் வந்து எது கரெக்டான ஆன்சர், ஏ கரெக்டாக இருந்தால் ஏங்கிற பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள், பி கரெக்டாக இருந்தால் பிங்கிற பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். In today's class, we learned so many things about numbers up to 200. Now I can easily show the numbers in their expanded forms. See you next time. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தது எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் அப் டு 200 வரைக்கும் கூடிய நம்பர்ஸ் எப்படி வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஒன்ஸ்னு என்ன, டென்ஸ்னு என்ன, ஹண்ட்ரட்ஸ்னு என்னன்னு நம்ம பார்த்தோம். அது எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதுறோம், எப்படி நம்பர் நேம்ஸாக எழுதுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இதில் வந்து நம்ம எய்ம்ங்கிற இடத்துல ஒன்று ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். அதை ஃபில் பண்ணிடுங்க. ஆக்ஷன் பார்ட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் செக்ஷனில் அப்ளிகேஷன் செக்ஷனில் என்ன வீடியோவில் என்னென்ன ஃபில் பண்ண சொன்னோமோ அதையெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடைசியாக கொஸ்டின் கேட்பாங்க, அதையும் ஷேர் பண்ணி அந்த பேஜஸை வந்து எடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்ம ஸ்கூலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see you next class. Thank you.